பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு, பாமக மாவட்ட செயலாளரை கொல்ல முயற்சி, 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்களில் 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு வார கால பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெர்மனியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நிலையில் இங்கிலாந்துக்கு சென்றடைந்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்தார். இந்த பயணங்களின் போது தொழில் முதலீட்டாளர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டுள்ள இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி கட்டமைப்பை ஏற்படுத்த 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்ட்ராசெனகா நிறுவனத்தின் விரிவாக்கம், ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆகியவற்றின் மூலம் தனது இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நமது இளைஞர்கள் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், இது வெறும் எண்ணிக்கை கிடையாது, வாய்ப்புகள், எதிர்காலம் மற்றும் கனவுகள் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 9ஆம் தேதி நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருச்சி, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும், வரும் 10ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர் சிப்காட் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தால் ரசாயன வாயு வெளியேறி 80க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள கிரீம்சன் ஆர்கானிக் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் பயங்கர வெடிவிபத்து நடந்தது. இதனால் அந்த பகுதி புகை மண்டலமான நிலையில் அங்கிருந்த குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி கீழே விழுந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு முகப்பு அலுவலகம், காவலாளி அலுவலகம் மற்றும் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மாதத்திற்கு ஒரு முறை விபத்தை ஏற்படுத்தும் நிர்வாகத்தை இதனிடையே மயங்கி விழுந்தவர்களை காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார், வருவாய் கோட்டாட்சியர் சுந்தரராஜன், தாசில்தார் மகேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் பாய்லருக்கு செல்லக்கூடிய பைப் அழுத்தம் காரணமாக வெடித்ததால் பாதிப்பு ஏற்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அதிகாரிகள் குடிகாடு பகுதி மக்களிடம் விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்பு அறிவித்தது போல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்கள் புடைசூழ தனது வீட்டிலிருந்து அதிமுக அலுவலகத்திற்கு பேரணியாக பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வெளியேறியவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தினார். மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற பாடம். 10 நாள் அதே முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறதா. தனது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து முடிவெடுப்போம் என்றும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். செங்கோட்டையனின் அறிவிப்பு அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறி 6 பேர் தன்னை சந்தித்ததாக வெளியான தகவல் பச்சை பொய் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் செங்கோட்டையன் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். விவாத மேடையில் வைக்கிறீங்க, பத்திரிகையில் வெளியிடுங்க, 6 பேர் என்னை சந்திச்சாங்க, இங்க இருக்கிறார் தம்பி, தலைதான் இருக்காரு, இன்னும் 6 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க, இவர்கள் இணைக்க சொன்னாங்க. அத்தனை பச்சை பொய், திருப்பி சொல்லியாச்சு. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். தேனி மாவட்டத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அதிமுகவினர் பதாகைகளை ஏந்தி நின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் ஒன்றிணைக்க வேண்டும் என வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். இதேபோல தேனி சங்கராபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டனர். போடி போஜன் பார்க் பகுதியில் EPSக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. தேவர் பேரவை சார்பாக தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர்கள் ஓட்டப்பட்டன. இந்நிலையில் போடியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்ட பகுதியில் அவருக்கு ஆதரவாக தொண்டர்கள் பேனர்களை ஏந்தி நின்றனர். ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் என்ற வாசகங்களுடன் கூடிய பேனர்களை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் ஏந்தியிருந்தனர். தேனி மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கெடு தொடர்பாகவோ அவரது குற்றச்சாட்டு குறித்தோ எதுவும் பேசவில்லை. நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். தனது மகனுக்கு பாஜகவில் பொறுப்பு வழங்கப்பட்டது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்துக்களே இவை. சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்க முடியாது என்றார். அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க தான் பேசிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆனால் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, இதில் நம்ம என்னுடைய பார்வைங்கிறது அது இருக்காது. அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என செல்வ பெருந்தகை விமர்சித்திருந்ததற்கும் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். இது முழுதும் மூழ்கக்கூடிய கப்பல் அல்ல. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பெரிய ஜெட்டு விமானம். மேலும் தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் உள்ள நிலையில் என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் வரலாம் என்றார். தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியில் பாமக இணையும் என அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே சூடேரிக்காடு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். மேலும் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் விரைவில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பேன் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கட்சி சின்னம் நம்மிடம்தான் உள்ளது, உட்கட்சி பிரச்சினை குறித்து யாரும் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அன்புமணி கூறினார். வட மாநிலங்களில் வெள்ளம், கார் விலை குறைவதாக டாடா நிறுவனம் அறிவிப்பு, ஆந்திராவில் சிறை வார்டனை தாக்கிய கைதிகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்கும் போது அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து ஆராய்வதில்லை என்றும் விமர்சித்தார். You give away a promise, once you have to come to fulfill it, you're searching and scrambling for resources. And if you are an opposition ruled party, it is very quickly arsenal in your hand to say central government is not giving me money. That's the biggest unsustainable argument. I'm more tempted to say bogus argument.
மாநில நிதி அமைச்சர்களின் ஆதரவாலேயே ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சாத்தியமானதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். Thank every one of the ministers who've attended the meeting, the states, the finance ministers, and supported it. Otherwise, it wouldn't have come to see the light of the day. 99% பொருட்கள் 18% உள்ளான வரி அடுக்குகளில் இருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்தார். தொடர் மழையால் பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பஞ்சாப் மாநிலம் பிஜிலிகாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் இன்னும் வடியவில்லை. அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்து வந்த நிலையில் பேரிடர் மீட்புப் படையினர் படகு மூலம் சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பாகிஸ்தான் எல்லையில் இருந்தும் பஞ்சாபிற்குள் வெள்ளம் புகுந்தது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் நேற்றிரவு கனமழை பெய்த நிலையில் போராஜ் ஏரிக்கரை உடைந்து குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு மற்றும் வெள்ளத்தால் தவிக்கும் பட்லா, பேஜா, கத்தியாரா உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். நிலச்சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றது. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் எதிரொலியாக டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார்களின் விலை 1,55,000 ரூபாய் வரை குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக சிறிய ரக கார்களுக்கான ஜிஎஸ்டி 28%-இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார்களின் விலை 75,000 ரூபாய் முதல் 1,45,000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி டாடா டியாகோ ரக காரின் விலை 75,000 ரூபாய் விலை குறைந்து 4,99,990 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டாடா அல்ட்ராஸ் ரக கார்களின் விலை 1,10,000 ரூபாய் விலை குறைந்து 6,89,000 ரூபாயாகவும், டாடா பஞ்ச் ரக கார்களின் விலை 85,000 ரூபாய் விலை குறைந்து 6,19,990 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல டாடா நெக்ஸான் 1,55,000 ரூபாய் விலை குறைந்து சுமார் 8 லட்சத்திற்கும், டாடா கர்வ் ரக கார்கள் 65,000 ரூபாய் விலை குறைக்கப்பட்டு சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கும் விற்கப்பட உள்ளது. டாடா ஹேரியர், டாடா சஃபாரி ரக கார்களின் விலையும் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விலை வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. மும்பையில் 400 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிக்கும் என்று மும்பை காவல்துறைக்கு மிரட்டல் செய்தி வந்த நிலையில் நகரம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் ஆனந்த் சதுர்தாஷி பண்டிகைக்கான ஏற்பாடுகள் நடந்த நிலையில் மும்பை போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மிரட்டல் செய்தி வந்துள்ளது. அதில் மும்பை நகரின் 34 பகுதிகளில் தற்கொலை படையினர் புகுந்துள்ளதாகவும், இந்த தாக்குதலில் ஒட்டுமொத்த மும்பையே பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் மிரட்டல் விடுத்தவர் தன்னை லஷ்கர்-இ-ஜிகாதி படையைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டதாகவும், இந்தியாவிற்குள் பாகிஸ்தானைச் சேர்ந்த 14 தீவிரவாதிகள் நுழைந்து விட்டதாகவும் எச்சரித்ததாக மும்பை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு 400 கிலோ ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தப்பட உள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மும்பை போலீசார் தயார் நிலையில் இருப்பதாகவும், நகரம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மும்பை மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டாப் 5 உலகம் பகுதியை பார்க்கலாம். இருள் சூழ்ந்த சீனாவிடம் இந்தியாவை பறிகொடுத்து விட்டதாக கூறியிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது மோடியுடன் எப்போதும் நண்பனாக இருப்பேன் என தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் இந்தியா, சீனா, ரஷ்ய தலைவர்கள் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த டிரம்ப் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் பறிகொடுத்து விட்டதாக பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் வாஷிங்டன் டிசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் மோடி சிறந்த பிரதமர் எனவும் தான் எப்போதும் அவருடன் நண்பராக இருப்பேன் என்றும் கூறினார். And are you ready to reset relations with India at this point? I always will. I'll always be friends with Modi. He's great. Prime Minister, he's great. I'll always be friends, but I just don't like what he's doing at this particular moment. But India and the United States have a special relationship. There's nothing to worry about. ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததால் தான் இந்தியாவிற்கு 50% வரி விதிக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்தார்.